எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பில் முகமல் செடியின் குறை நேர்ந்த கிளம்ச வேண்டும் என்று தலைமையோட கட்டுவிட்டு உங்கள் வீட்டில் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வீடியோக்குள் செல்லலாம். குறை நேர்ந்தால் கம்மன் மட்டும் செய்யுங்கள். லைக்கலாமான தேவை பார்த்தா எப்படி போகுதுண்ணா? என்னது ஸ்டூடெண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் பவரை வேக்கன் பண்ணிட்டான். இதுக்கு முன்னே எனக்கு கெஸ் எல்லாம் கிடையாது. என்னோடய பஞ்சு மைண்டி என் ஸ்டூடெண்ட் தான் ஜெயிப்பான். சரி மைனே, உன்னோட ஸ்டூடெண்ட் எப்போது நான் அப்போ கூப்பிடு, நான் போயிட்டு வரேன். டீ கடிச்சிட்டு ஒரு சிகரெட் அடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போக பஞ்சு மைண்டி, என்னோடய ட்ரூ பவரை நீ பாப்படா. நீ என்னை உசுப்பீத்திட்ட. என்னடா நீ பேசிக்கிட்டே இருந்த, நீ ஃபயர் வந்த, நீ பெரிய ஆளா? இப்போ என்னோடய பவரை பாடுறா, இன்னும் மிஸ் ஆகிறான். இது சரியில்லையே. உன்னோட அல்டிமேட் என்னோடய அட்டாக் யூஸ் பண்ணி உனக்கு கொசோலியை முடிச்சு வரும்டா. நீ அதுக்கு முன்னாடி உன்னை நான் போட்டு போலி இருந்துருவேண்டா. கீழே குனிற சாக்கில் உனக்கு தவடாமல் ஒரு அடி, தவடாமல் அடித்த அடியில் பையனுக்கு பறந்துட்டான். பறந்தோடனே செட் தவடால் அடிச்சிட்டானே. என்னோடய ட்ரூ பவரை காட்டுறேன்டா. இது அல்டிமேட் அட்டாக், என்னோடய ரே அட்டாக். இதில் நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்குற? ஐயோ தப்பிச்சிட்டானே. இப்போ பாரு, என்னோடய ட்ரூ பவரை பார்க்குறியாடா? அல்டிமேட் ஃப்ளேம் பவர் அட்டாக். உன்னை இப்பயே பொழந்து ஊறுகாய் போட்டில். என் பேர் பஞ்சு மைண்டி இல்லைடா, எனக்கு பஞ்சு மைண்டின் பேர் சும்மா இல்லைடா. இப்போ பாரு என்னோடய ட்ரூ பவரை பார்ப்போம். ஆத்தா காற்றடிக்கிறாய் அப்பா. அப்போ லைட் அடித்தாங்க, இப்போ காற்றடிக்கிறாங்க. ஐயோ இவங்க சண்டை ஊராயில் காற்றடிச்சு லைட் அடித்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்களானே தெரியலையே. ஆத்தாடி அடித்தாண்டா, அடி இன்னும் இந்த ஃபோர்ஸுக்கு தாக்கு பிடிக்க முடியல. இன்னும் இவ்வளோ வார்ப்பாக இருக்குது. ஏர் ஃபயரை இன்னும் பூஸ்ட்டு பண்ணும் போல். என்னோடய பவரை, இன்னும் ட்ரூ பவரை இந்த ஃபயர் கூட வாட்டர் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? பொழந்து போயிடும். அதே வாட்டர் இல்லை, நெருப்பு கூட ஏர் சேர்ந்துச்சுன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல. இப்போ தெரிஞ்சுப்பேன். நல்ல காமெடி. எனக்கு சிரிப்பே வரல. இப்போ பாரு என்னோடய பவரை பாரு. என்னோடய அல்டிமேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை இப்போ காட்டுறேன்டா. ட்ரூ ட்ராகன் பவரை நீ பார்த்துக்கோ. இப்போ நான் கொடுக்குற பஞ்சில் நீ பஞ்சு மைண்டியோட உன் பேரை மாற்றிட்டு செத்து பாயிண்டின்னு வச்சுக்கோ. செத்த மாயிண்டி வாங்கிக்கோடா. டெத்து பஞ்சு கொடுக்குறான். டெத்து பஞ்சு கொடுத்த அடுத்த செகண்டில் ஒரு ஃபுல் ஃபோர்ஸோடு வருது டார்க் எனர்ஜி. அந்த டார்க் எனர்ஜி எப்படி பஞ்சு மைண்டி தடுக்க போகிறான்னு தெரியலையே. எல்லோரும் அதிசயமாக பார்த்துட்ருக்காங்க, ஆச்சரியமாக பார்த்துட்ருக்க டைமில் தான் அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான அட்டாக் பஞ்சு மைண்டி நெருங்குது. என்ன பண்ண போகிறான்? இதெல்லாம் நம்மளுக்கு செல்ஃபி மேட்ரு. என்னோடய ஃபயருக்கு முன்னாடி இந்த டார்க் எனர்ஜினால் நிற்க முடியாது. என்னோடய ஃபயர் எனர்ஜி அந்த இடத்த மெல்ட் ஆகிட்டுருக்குது. இப்போ பாருங்கள், என்னோடய ட்ரூ பவர் நேச்சர் ஃபயர் அண்ட் வாட்டர் விண்டு பவர் கன்வெர்டட் ஃபயர் பஞ்ச். சட்டன் பஞ்சு மைண்டி ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் கொடுக்குற அந்த பவர் டார்க் எனர்ஜியை மீண்டிட்டு போகுது. இது சாத்தியமே இல்லையே. இது எப்படி வாய்ப்பு இல்லையே. இது எப்படி முடிச்சாவேன்? அடியில் அந்த இடமே ஃபயர் குழம்புது. ஆத்தா இப்போ லைட் அடித்தாங்க, காற்றடிச்சாங்க. இப்போன்னு வைக்க விட்றாங்க. உட்காந்து முடியலடா சாமி. இவங்க யாரா? அவங்க சண்டை வரும் பேரில் எங்களை வாட்டி வதைக்கிறாங்க ஸ்டேடியத்தில் இருக்கவங்கள. சரி சீல்டு போகிறக்கு அதுக்குள்ளேயே இவங்க வேறு சண்டை வர சாட்டில் பீப்புளை போட்டு அஃபெக்ட் பண்ணுறாங்க. அப்படியே அடிச்சிச்சா ஃபயர் மைண்டி. என்ன பஞ்சு மைண்டி என்னாச்சு? ஃபயர் அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கிட்டு பார்த்தா தீஞ்சிட்டான் நம்ம சவப்பு மண்டையின் ட்ராகனோட பிரதர். சவ கலருக்கு மைண்டி ஆகிட்டான். சரி அவிச்சிட்டாங்க. பஞ்சு மைண்டி அவிச்சு முடிச்சுட்டு அப்படி கெத்த இதை டைலாக் சொல்ல போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. ஒரு நாளும் நான் செதுக்கிறதுக்கு முன்னாடி நான் மைக்கை போட்டுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை போட்டு விழுந்துட்டான். சோகம் என்னென்னா, தலைவனுக்கு முடியல. பையன் நெருப்புலேயே முடி வர வச்சிட்டான் போல். அதை கறியிருச்சு. உயிரோட இருக்கியாடா? டாய் நண்பா. யாராவது? இது கேட்ட குரல் மாதிரி இருக்குதே. நண்பா உயிரோட கீடா? இருக்கண்டா. அவ்வளோ ஆசை நண்பன் சாகணும்னு. அப்படிலாம் இல்லைடா நண்பா. என் நண்பன் ஜெயிச்சிட்டா எனக்கு தானே சந்தோஷம்.
நண்பன் வெற்றி கொடியை காட்டி விட்டேன். நண்பன் ஜெயிச்சு விட்டான். முடியலடா, கையை விடுறேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போட முடியலடா நண்பா. தேடி விட்ட பையில சரி அம்மையின பஞ்சமாயிட்டி, நீ ஜெயிச்சுட்ட, சரி நான் பார்த்துக்கிறேன். எதை பார்த்துப்ப? அடுத்த வெற்றியை நான் உறுதி பண்ணிக்கிறேன்டா நண்பா. நீ இல்லாத இடத்துல நான் ஃபீல் பண்ணிக்கிறேன்டா நண்பா. போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. நண்பன் போயிட்டான். அடுத்து பஞ்சு மைண்டி தான் வின்னர். அடுத்த பேட்டலில் பிகின்ஸ். யாருக்குன்னா நம்மளோட கில்லருக்கும் ரோஸ் முடிக்காரிக்கும் நடக்கிற பேட்டில் வந்து தோற்றி போய் இப்போ அசாசினுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் தான் பேட்டில். இது கமெண்ட்ரி கொடுக்குற வல்லவன் நானே தான். கிளிக் வாயின் நான் தான். கிளிக் வாயின் தான் டப்பிங் கொடுக்க போகிறான். டப்பிங் கொடுக்கறதில்ல, இங்கே பேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஹீரோயினை சாக்கிட்டுருக்கான். ஒய்ஃபை என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அங்கிட்டு பார்த்தா அசாசின் வந்து அவளோட சாட்டை எடுத்து சொல்லட்டுறான். அவள் சாட்டை எடுத்து வராண்டி இது நம்ம விஜய் பட்டுற மாதிரி பண்ணி சாட்டையை சொல்லிட்டுறான். நம்மளோட அசாசின் சாட்டையை சொல்லிட்டோன்னே அதை அசால்ட்டாக டேக்கிள் பண்ணுறான் நம்மளோட ஹீரோயின் டேக்கிள் பண்ணி என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. அங்கிட்டு பார்த்தா ஒரு இடத்த காட்டுறாங்க. எங்கன்னு காட்டுறாங்கன்னா, வேகமாக உள்ளே போய் காட்டுங்கடா. அங்கிட்டு வாயிலிருந்து யாரும் புகை ஓட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல யாரும் சிகரெட் அடிச்சுட்டுருக்கான்னு நினச்சான். அது சிகரெட் அடிக்கல, பஞ்சு மைண்டி வாயிலேருந்து இந்த புகையாக வந்துக்கிட்டு இருக்குது. அது யாரும் ஹீல் பண்ண போல் அவனோட ஃபயர் பிரெத்தில் வந்து வாய்க்குள்ளே வந்து ஹீலியம் கேஸ் வந்து அதிகமாக போயிடுச்சு போல். அது யார் இவனை ஹீல் பண்ணுறதுன்னு பார்த்தா அவன் அடித்த பொண்ணு தான். அப்போ காப்பாற்றின பொண்ணை திருப்பி அடித்தேன்ல, என்னம்மா உன் கன்னத்தில் ஏதோ பேட்ச் இருந்திருக்கு, அன்றைக்கி அப்போ அடித்ததுக்கு மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ அடித்தோன்னே தான் அந்த இடத்துல நான் பேட்ச் ஓட்டிட்டேன், பேட்ச் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறத கேட்டுட்டேன். தலைவனுக்கு ஒன்றும் புரியல. ஐயோ இன்னும் அவர் வலிக்குது, நெஞ்சு வலிக்குது. என்னடா நெஞ்சு வலிக்குது, வாயை மூடுறான். பார்த்தா பஞ்சு மைண்டி வாய்க்குள்ள இன்னும் இந்த ஹீலிங் கேஸ் அதிகமாக போயிருக்கு போல். இரு நான் வெளியில் எடுத்து விட்றேன். இரு பேச வேணாம், உன்னையும் சரி பண்ணிட்டு அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு சரி பண்ணியிருக்கோம். இங்கிட்டு பார்த்தா கமெண்ட்ரியை கொடுக்குற நான் குளக்கு வாயை வந்து விட்டேன். இங்கிட்டு பார்த்தா ஷார்ட்டை எடுத்து சொல்கிறான். அதை சொல்கிற செகண்டில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவனோட கத்தி எடுத்து சொரட்டோன்னே அது ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம அசாசின் எஸ்கேப் ஆனோடனே திருப்பி அட்டாக் பண்ண ரிட்டன் மின்னல் வேகத்தில் போகிறான். இப்படி பார்த்தா நம்ம மின்னலையே எடுத்து நம்ம ஹீரோயின் வந்து கத்தியில் யூஸ் பண்ணிட்டான். ஐஸ் பண்ணி ஸ்பார்க்கில் எடுத்துகிட்டு சடன்னு போய் அட்டாக் பண்ணி என்ன பண்ண போகிறான். அதுக்கடுத்து என்ன ஆகுது, சடக்குன்னு அசாசின் டக்குன்னு கீழே குனிச்சிட்டான். அத்தா மிஸ் ஆகிடுச்சு அந்த அட்டாக் மிஸ் ஆகணுன்னே திருப்பி அந்த கத்தி எடுத்து சரக்குன்னு குத்தலான்னு நினைக்க போல் நம்மளோட ஹீரோயின் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி விட்டாள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா எனக்கே தெரியல, அதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ஸ்பார்க்கில் ஒரு பிளாஸ்ட் நடக்குது, அந்த இடமே சதறது. அந்த ஸ்டேடியமை போட்டு ஆகும்னா எவன் வந்தாலும் சண்டை வரேன்னு பேரில் ஸ்டேடியமை கிராக் பண்ணிட்டு உங்கள் அப்பா விட்டு காசு ஆடாது, சரி ரைட்டு விடுங்க, வன்மை கட்டுப்படுது. கிட்ட பார்த்தா அசாசின் அவளோட சாட்டையை எப்படி பெருசாக்குறா, நீளமாக்கி இருடி உனியை வச்சுக்கிறேன்டி, இந்த சாட்டையை வச்சு உனி வச்சுக்கிறேன், நீங்கள் பெரிய சாட்டையை உருவாக்கி அந்த சாட்டையை வச்சு சொல்கிறா அவங்க விட்டு சொல்லிட்டு இல்லை மறுனே சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம ஹீரோயினே அவளோட கத்தியை வச்சு ஒரு ப்ளஸ் சிம்மில் போட்டு அந்த சால்ட்டிலேருந்து தப்பிச்சிட்டு இருக்கும்போது அதோட பிளேஸ்டில் அந்த எதிரொலியில் அந்த அட்டாக்கில் அந்த இடமே குலுங்குது. ஆனால் திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கா. இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி டேக்கிள் பண்ணுவாங்களே, திரும்பி டேக்கிள் பண்ணிட்டான். என்ன அட்டாக் பண்ணாமல் டிஃபன் பண்ணிட்டா என்னன்னே தெரியல. ஹீரோயின் என்ன டிஃபன் பண்ணுறானே புரியலன்னு பார்த்தா திடீர்னு ஒன்று அந்த சாட்டைகளோட நுழி மண்டை மேலே புழக்க வந்த நேரத்தில் அவள் எஸ்கேப் ஆகிற நேரத்தில் அந்த இடமே புகமூட்டமாக மாறிவிட்டது. என்னாச்சுன்னு என்னென்னு ஒன்றும் தெரியல. அதை பார்த்த ஹீரோ ஆத்தாடி என் ஒய்ஃப் என்னாச்சு அப்படின்னு பார்க்க ஸ்டேடியம் பார்க்க எவனாக இருந்தாலும் தெரியாமல் ஒரு நாள் சண்டை விட்டுக்கிட்டு இருக்கான். இல்லையே பார்க்க கிட்ட பார்த்தா நம்ம அசாசின் வந்து என்னாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சா. அப்போ இந்த இடத்துல ஒரு ஒலி வருது. என்னடா ஒலி, எங்கிட்ட இருக்கிற அந்த பிரகாசமான ஒலி வருது. சாட்டை 2ஆக புழக்கப்படுது. சாட்டையை யாரோ வெட்டிடுறாங்க. அது யாருன்னா நம்ம ஹீரோயினி தான். இந்த புகைமூட்டத்துலேருந்து தப்பிச்சு வந்தால் ஒரு ஹீரோயினி அந்த சாட்டையை வெட்டிகிட்டு இருக்கா. அந்த சாட்டையிலேருந்து அந்த சோலேருந்து அந்த ஒலி வருது. அதை ஹீரோ பார்த்துட்டு
எதிர்பார்த்தேன். இங்கிட்டு பார்த்தா அசாசின் இன்னும் கடுப்பாயிட்டா. என்னடே கடுப்பேற்றிட்டு இருக்கா, சீக்கிரம் சாக மாட்டா போல். இதை சோடா மாற்றிட்டு தான் இவ்வளோ பிழைக்கணும்னு சொல்லிட்டு இவளோட பவர் வந்து இருக்க பொருளை வந்து எப்படி வேணால் மாற்றிக்கலாம் போல். அசாசினோட பவர் வந்து அவளோட சோடை எடுத்துகிட்டு சோடை க்ரியேட் பண்ணிவிட்டு, என்னது இந்த நைஸ் இவ்வளோ ஸ்கில் வந்து ரொம்ப பிரமிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் பிரமிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓ இப்போ உனக்கு சோடா மாற்றிட்டியா, வா பார்த்துக்கலாம். நீயா நான் பார்த்துக்கலாம் டி. வாடி உன் வீட்டு சோறு பெருசா, என் வீட்டு சோறு பெருசா? பழைய கஞ்சியா பிரியாணியா? பிரியாணி நம்ம ஹீரோயின், பழைய கஞ்சி நம்ம அசாசின். யார் சிப்பான்னு பார்த்துக்கலாண்டி. வாடி 2 பேரும் சரி மாற்றுக்கட்டில் சண்டை ஓட போகிறாளுங்க. திடீர்னு பார்த்தா அசாசின் அட்டாக் பண்ண போல திடீர்னு நம்ம ஹீரோயினி பிரம்மையை யூஸ் பண்ணி டக்குன்னு பின்னாடி போயிட்டு சுலுக்குன்னு ஒரு ஸ்லைப்பை போட டக்குன்னு எஸ்கேப் போயிட்டு அசாசின். உஷாரு கொலா சென்டரில் நான் போய் பார்த்துருக்கேன்டி, உனக்கு என்னடி தெரியும் அப்படி சொல்லி எஸ்கேப் ஆக அடுத்த அசாசின் ஒரே சரக்குன்னு கத்தி எடுத்து சரக்குன்னு குத்த அதை ஹீரோயினி அசால்ட்டாக டேக்கிள் பண்ணிட்டேன். இதெல்லாம் எனக்கு செல்ஃபி மெட்ரிடி அப்படி சொல்லி ஸ்வாட் எடுத்து ஒரு சொலக்கணுன்னே அந்த இடத்துல அந்த உதிரியில் பிளிக்குன்னு போகல. அது அசாசின் அசால்ட்டாக தப்பிச்சிட்டோட. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரே பெரிய ஆச்சரியம். அதை அப்படி டேக்கல் பண்ணி போட்டோட்டா பார்த்துக்கலாம். அப்படி நான் மிரண்ட போயிட்டேங்க. ஆசாம் அதை பார்த்துட்டு ஹீரோ கடுப்பாயிட்டான். அசாசினும் இன்னும் வெறுப்பாயிட்டா. ஏன்னா அவளோட கன்னத்தில் கிராக் விழுந்துருச்சு. எனக்கு உடம்புல பட்டிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். என் மூஞ்சில் பட்டு என் அழகு போயிடுச்சு. எவன்டி நீ கல்யாணம் பண்ணுவா? இன்னும் உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அசாசினை கடுப்பாத்திட்டா. ஒரு கடுப்பு உச்சத்துக்கு போயிடுச்சு. அசாசின் மூஞ்சில் டச் பண்ணி நீ தப்பு பண்ணிட்டடி அப்படின்னு எங்களையே பயிருக்கு வச்சுட்டாங்க. அத்தாடி இவனை கட்டுற வச்சு செத்தான் உறுதிமொழி. இவனை யாரும் இவனை கட்ட வேண்டாம் அசாசினை என்று தலைமையோடு கேட்டப்பட விடுது கம்பெனிக்கு ஃபார்மாக. இதை பார்த்துட்டு நம்ம டீமன் குயின் இவளோட பவர் வேக்கின் பண்ணிட்டா போல. அவங்க எல்லாம் ஷாக்காயிட்டாங்க. என்ன பவர் ஆத்தாடி ஆத்தா இவளை கட்டுறதுன்னு சேர்த்தேன்டா நினச்சிட்டு மேலே அந்த ஸ்வாட் எடுத்து சரக்குன்னு குத்த வரான் நம்ம ஹீரோயின்ட்ட. எப்படி போச்சுடி நீ அடிக்க போச்சுன்னு இல்லைனா அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை அந்த ஸ்வாடை வச்சு தடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் முடியல. எனது பவர் முன்னையோட பவர்ஃபுல் அதிகமாகிட்டே இருக்குது. ஏதோ ட்ரிக்கர் போயிடுச்சு போல். ஒன்றும் விட மாட்டேன்டி, ஒன்று துண்டாக போடுறேன்டி. என் மூஞ்சில் பட்டு தப்பு பண்ணிட்டாடி, நீ செத்தடி. ஆத்தாடியாத்தா என்ன ஒரு ஃபண்டு, என்ன ஒரு சண்டை இதில் சிக்கன்னு நான் செத்தேன். ஆத்தாடியாத்தா இன்னும் இத்தனை குத்துறாளே. சோடை வச்சு கத்திரிக்கையில ஆள்றா. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாளே, மாற்றி அடிக்கிறாளே. என்னதாக போகுது? இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி என்ன பண்ண போகிறான் நான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா. திட்டின்னு பார்த்தா ஹீரோயினி சட்டான பின்னாடி திரும்பிட்டு அதே மாதிரி திட்டின்னு சட்டான்னு நம்ம அசாசின்னு திரும்பி ஒரு சொரக்குன்னு ஒரு சொருகி விட்டு பாவம் ஹீரோயினுடைய கையில் பேட்ச் விட்டோன்னே அது அப்படியே அசால்ட்டாக எஸ்கேப் ஆனாலும் ட்ரெஸ் மிச்சமாகலை. ரத்தம் ஒரு நினச்சா பார்த்தா ட்ரெஸ்ஸை கழிச்சிட்டான். என்னென்ன டீப்பாக கழிக்கல, அதுதான் சந்தோஷம். தப்பு இதெல்லாம் கமெண்ட்ரியில் பேசக்கூடாது. சாரி மாஸ்டர். இப்போ பாருங்கள் போயிட்டு அச்சு விடுங்க பாருங்கள். அங்கே பாருங்க திருப்பி ஒரு சொரகு வந்தோடனே இருடி இவனை வச்சுக்கிறேன்டி, என் சட்டையை கழிச்சா புது ட்ரெஸ்ஸாக இந்த ரெடி இவனை வச்சுக்கிறேன்டி சொல்லி ஒரு குத்துறக்குள்ளே அடுத்த எபிசோட் சொல்லிட்டாங்க. அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.